ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே எதுக்காக தெரியுமா இந்த பதிவை கேட்க சொன்னேன்? நாளை விடியல்ல நீ மனம் குளிரும்படி உனக்கான நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேர்க்க போகிறேன். உன்னுடைய உடலும் மனசும் சோர்ந்து போய் துடுப்பே இல்லாத படகு போல வாழ்க்கைங்கிற கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு உன் சாயப்பா நான் ஓடி வந்துட்டேன். துன்பங்கள் எல்லாவற்றையும் உரமாக்கி அதிலிருந்து இன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? நான் காட்டப்போகிற பாதை என்பது நிச்சயம் உனக்கான வெற்றிகரமான பாதையாக தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னா நினச்சி வருத்தப்படுற? வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கதானே செய்யும். உன் வாழ்க்கை மேன்மையாக மாறணும்னா எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான இனிதான காலத்தையும் நான் வரவழைப்பேன். இப்போது உன் வாழ்க்கையானது இருள் சூழ்ந்து இருக்குதே நினச்சி வருத்தப்பட வேணாம். நீ யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய ஆயுள் அதிகரித்து விடுமா என்ன? இனிமே நீ அவங்க உதவி செய்வாங்க, இவங்க நல்ல அறிவுரை கொடுப்பாங்க, யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு துணையாக நிற்பாங்கன்னு யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உன்னுடைய வேலைகளை நீயே செய்ய ஆரம்பி. ஏற்கனவே நீ போதுமான அளவுக்கு உன் வாழ்க்கையில் காத்திருந்து உன் பொறுமையையும் இப்போது இழந்து விட்டாய். இனிமே கலங்காம உன் சாயப்பா என் மேலே பாரத்தை போடு. உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு உன் சாயப்பா நானே உன் வாசல் தேடி வந்து உன் எண்ணங்களை மனசில் நினச்சது போலவே நடத்தி முடிச்சு கொடுப்பேனேன் செல்லமே. கவலைகளை மனசில் சுமந்துக்கிட்டு பாறை போல ஏன் உயிரற்ற சிலையாய் நீ வளர்ந்து வருகிறாய்? உன் மன பாரங்களையெல்லாம் நான் போக்கி கசப்பான வாழ்க்கையை உனக்கு மனம் மகிழக்கூடிய இனிப்பான வாழ்க்கையாக அமைச்சு தரப்போகிறேன். வாழ்க்கையில் சூறாவளி வந்தது போல இப்போது நீயும் சிறகுணர்ந்த பறவையாய் கவலைப்படுவதெல்லாம் எனக்கு தெரியும். உன் மன போராட்டங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்படி உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எல்லாரும் உன்னை அவமதிக்கிறார்களே, எல்லாரும் உன்கிட்ட ஆத்திரப்பட்டு பேசுகிறாங்களேன்னு நீ கவலை கொள்ளாதே. அதிக கோபமும் அதிக கவலையும் பிடிப்பில்லாத புன்னகையோடு நீ வாழ்வதையும் பார்த்ததால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கான பொறுமையை கொடுத்து இன்பத்தை அதிகரித்து எப்போதும் சிரித்து சந்தோஷமாக நீ வாழ்வதற்குண்டான வழிகளை தரப்போகிறேன். அதை பற்றிய நல்ல செய்தி நாளை விடியலில் நிச்சயமாக உன்கிட்ட வந்து சேரும். நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் வாழ்க்கை எப்போதுமே உனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்குதேன்னு நினச்சி கவலைப்படுறியா? இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம்தான் என் செல்லமே. நீ பாட புத்தகத்தில் படித்ததெல்லாம் கொஞ்சம்தான். ஆனால் இந்த சமுதாயத்தில் அதை வச்சுக்கிட்டு உன்னால் வாழ முடியாது. இங்கே வாழ்க்கைங்கிறது வேற, உண்மைங்கிறது வேற. வாழ்க்கையையும் உண்மையையும் ஒன்றாய் சேர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையாக எல்லா விஷயங்களையும் அனுசரித்து வாழ பழகிக்கணும். இனிமே எப்போதும் எதை நினச்சும் நீ மனம் பாடாத அளவிற்கு உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் நான் மாற்றி அமைக்கிறேன். வருடங்கள் மாறினாலும் என் வாழ்க்கை மாறலையே நீ கவலைப்பட்டதை பற்றி நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ இப்போது விதையின் செடி போல இருக்கிறாய். கூடிய விரைவில் அழகான மிகப்பெரிய விருட்சம் கொண்ட மரமாக உன்னை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து வாழ வைக்கப் போகிறேன். தைரியமாக இரு என் செல்லமே. உனக்காக யாருமே இல்லைங்கிற நிலை வரும்போது கூட உனக்காக நான் நிற்பேன். உன் வாழ்க்கை குறுகியதுன்னு நினைக்காத. தேவையில்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றத்தான் போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். கோபத்தில் கூட உன்னை சபிக்காத உறவுகள் கிடைத்தால் அப்படிப்பட்ட நல்ல மனது கொண்ட உறவை ஒருபோதும் விலகிவிடாதே. நீ சேர்த்து வைக்காத சொத்து தான் அவங்க. நீ ஏங்கினாலும் கிடைக்காத அப்படிப்பட்ட உறவை எப்போதும் உன் அருகிலேயே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என் செல்லமே. நீ இப்போது சந்தித்து கொண்டிருக்கும் எல்லா சவால்களையும் சமாளிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன்.